Welcome to the slideshow number 3 of the grammar lesson phrasal verbs. I have made this slideshow based on the lesson from Book 2, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. 5, 4, 3, 2, 1. Dear children, ladies and gentlemen, let's start the slideshow number 3 of the grammar lesson phrasal verbs. Let's get underway. At the outset, ஆரம்பத்தில் once again மீண்டும் ஒரு தடவை let me remind you this இதனை ஞாபகப்படுத்துறேன். In the first column, முதலாவது columnல phrasal verbs are given. வினை சொற்றொடர்கள் தரப்பட்டுள்ளன. In the second column, meaning is given. கருத்து கொடுக்கப்பட்டுள்ளது. Third column shows the example sentences. மூன்றாவது column காட்டுற உதாரண வாக்கியங்களை. Number 1. Keep something from somebody. என்ன அப்படின்னா not tell சொல்லாமல் இருப்பது. Example, we kept our relationship from our parents for 2 years. 2 வருடங்களாக எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் எங்களுடைய உறவை சொல்லாமல் இருந்தோம், சொல்லவில்லை. Next, keep somebody or something out. அப்படின்னா stop from entering, நுழையாம தடு, நுழையாம நிறுத்து, தடு சொல்லலாம். Example, try to keep the wet dog out of the living room. living roomக்கு நுழையாம நனைந்த நாயை, ஈரமான நாயை தடுக்க, நிறுத்த, தடுக்க முயற்சி செய். லிவிங் ரூம்ண்டா என்ன? இங்கிலீஷில் லிவிங் ரூம்ண்டா சிட்டிங் ரூமுக்கும் சொல்லலாம். சிட்டிங் ரூம், லவுஞ்ச், லவுஞ்ச், பாலை, ஃப்ரண்ட் ரூம், முன்னிட்டு அறை, முன்னுக்குள்ள அறை, ரிசப்ஷன் ரூம், வரவேற்பறை, ட்ரோவிங் ரூம், அப்படியெல்லாம் சொல்லலாம். ஃபேமிலி ரூம், குடும்ப அறை, காமன் ரூம், எல்லோருக்கும் பொதுவான அறை, சில வேளை டிவி ரூம் என்றும் அழைக்கலாம். டிவி ரூம், இப்படி சிமிலர் வேர்ட்ஸ், சினனிம்ஸ், உத்தகருத்து சொற்கள், ஃப்ரேசஸ், சொற்றொடர்கள் இருக்கின்றன. ரைட். நெக்ஸ்ட், கீப் சம்திங் அப். என்ன அப்படின்டா கண்டினியூ அட் த சேம் ரேட். அதே ரேட்டில் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். ரேட் என்ன? வீதம் என்று சொல்லலாம். ஸ்பீட் வித் விச் சம்திங் மூவ்ஸ் ஆர் ஹேப்பன்ஸ். ஏதோ ஒன்று நகர்ந்து செல்லக்கூடிய, நிகழக்கூடிய, நடக்கக்கூடிய வேகத்துக்கு சொல்லலாம். பேஸ் அல்லது மொமெண்டம் அதுக்கு சொல்லலாம். ஒரு உந்துதல் சக்தி, ஏதோ ஒன்று செஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி கிடைக்கிற, ஒரு பலம், ஆத்ம பலம், திருப்தி கிடைக்கிற, அதே ஆத்ம பலத்தோட, அதே ஆத்ம பலத்துல தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள் என்றும் எடுக்கலாம். மொமெண்டம், ஒரு எனர்ஜி, ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த். எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் யூ கீப் தோஸ் ரிசல்ட்ஸ் அப் யூ வில் கெட் இன் டு அ கிரேட் காலேஜ். நீங்க பெரிய ஒரு காலேஜுக்கு நுழைவீங்க. என்ன செஞ்சா? இஃப் யூ கீப் தோஸ் ரிசல்ட்ஸ் அப், அதே ரிசல்ட்ஸை தொடர்ந்து நீங்கள் பெற்றால், அப்படின்னா அதே ரேட்டில், அதே ஸ்பீடில், அதே ஆத்ம பலத்தோட நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து சென்றால் என்று எடுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், லெட் சம்படி டவுன். என்ன அப்படின்டா
fail to support or help, ஒரு ஆளுக்கு உதவ தவறு. disappoint, ஒரு ஆளை அல்லது ஒரு நிறுவனத்தை அல்லது யாரையாவது disappoint, ஏமாற்றம் கொடு, யாருக்காவது ஏமாற்றம் கொடு. எக்ஸாம்பிள், I need you to be on time, எனக்கு தேவை நீங்க நேரத்துக்கு இருப்பது. Don't let me down this time, இந்த தடவை எனக்கு ஏமாற்றம் கொடுக்க வேண்டாம், எனக்கு உதவ தவற வேண்டாம், எனக்கு ஏமாற்றம் கொடுக்க வேண்டாம். let somebody in அப்படின்னா allow to enter, நுழைய விடு, நுழைய அனுமதி எடுக்கலாம். can you let the cat in before you go to school, நீங்க ஸ்கூலுக்கு போக முன்பு அந்த பூனையை நுழைய விட முடியுமா, உள்ளே நுழைய விட முடியுமா என்று எடுக்கலாம். நெக்ஸ்ட், login ஓ log on அப்படின்னா sign in to a website, database, etc. வெப்சைட் என்னக்குள்ள தமிழ்ல சொல்லலாம் வலைத்தளம், டேட்டாபேஸ் என்னக்குள்ள தமிழ்ல தரவுத்தளம் என்று சொல்லலாம், எட்ஸெட்ரா, அவ்வாறு மேலும் பல. இவைகளுக்குள்ள சைன் இன் ஆகுறது. சைன் இன்ண்டா டு ரெக்கார்ட் அரைவல் ஆஃப் அ பர்சன் என்று இந்த இடத்துல எடுக்கலாம். ஒரு ஆளுட வருகை தருதலை பதிவு செய்வதற்கு, ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்குது என்றதை தெரியப்படுத்துவதற்கு, பதிவு செய்வதற்கு என்று எடுக்கலாம். எக்ஸாம்பிள், I can't log in to Facebook, எனக்கு ஃபேஸ்புக் உள்ளுக்கு சைன் இன் பண்ண முடியாம இருக்குது. ஃபேஸ்புக் உள்ளுக்கு வந்து சேர்ந்ததனை பதிவு செய்ய முடியாமல் இருக்கிறது. because I've forgotten my password, என்னுடைய பாஸ்வேர்டை நான் மறந்திருக்கிறேன் என்றபடியினால். நெக்ஸ்ட், log out ஓ log off என்ன அப்படின்டா? ரைட், log out அப்படின்னா sign out of a website, database, etc. வலைத்தளம், தரவுத்தளம், அவ்வாறு மேலும் பல. இப்படி ஒன்றில் இருந்து சைன் அவுட் ஆகுறது. சைன் அவுட்ண்டா இந்த இடத்துல எடுக்கலாம். go through the procedures to conclude use of a computer system, database or website. ஒரு வலைத்தளம், தரவுத்தளம் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், இவைகளோட பாவனைய முடிவுக்கு கொண்டு வர, கன்க்ளூட் பண்ற. அப்படி கன்க்ளூட் பண்ணுவதற்கு உரிய அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த நடைமுறைகள் ஊடாக செல்வது என்று அர்த்தம் கொடுக்கலாம். வெளியாகுற, சைன் அவுட், வெளியாகுற. இப்போ லொக் அவுட்ண்டா இந்த வெப்சைட், டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம் இவைகளோட பாவனையில இருந்து வெளியாகுறது, சைன் அவுட் ஆகுறது. அதான் log out அல்லது log off. எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ டோன்ட் log off, நீங்க log off ஆகாவிட்டால், நீங்க சைன் அவுட் ஆகாவிட்டால், அதிலிருந்து அந்த பாவனையில இருந்து வெளியாகாவிட்டால், somebody could get into your account, யாராவது உங்களோட அக்கவுண்ட் உள்ளுக்கு வரலாம். ரைட், நெக்ஸ்ட், லுக் ஆஃப்டர் somebody or something, யாரையாவது அல்லது எதையாவது லுக் ஆஃப்டர் என்ற என்னன்னு பார்ப்போம். டேக் கேர் ஆஃப், பாதுகாக்கிறது. அப்ப லுக் ஆஃப்டர்ண்டா பாதுகாக்கிறது. நாங்கள் நேரடியாக அர்த்தம் எடுத்தா எப்படி வரும்? லுக், பார், ஆஃப்டர் பின்னால், பிறகு. அப்ப பாரு பின்னால், பாரு பிறகு. அதுதான் நேரடி கருத்து. டிரெக்ட் மீனிங், லிட்டரல் மீனிங். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அப்படி பார்க்காம, நேரடியாக அர்த்தம் எடுக்காம, ஃப்ரேசல் வேர்ப், வினை சொற்றொடர் அர்த்தம் தான்
பார்க்கணும். அதுக்கண்டே உரிய ஃப்ரேசல் வேர்புக்கண்டே தனியாக அர்த்தம் இருக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். டேக் கேர் ஆஃப், பாதுகார். ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர், நான் பாதுகாக்க வேண்டும். மை சிக் கிராண்ட் மதர், என்னுடைய நோயுற்ற கிராண்ட் மதர், பாட்டியை பாதுகாக்க வேண்டும். லுக் டவுன் ஆன் சம்படி அப்படின்னா திங்க் லெஸ் ஆஃப், தரம் குறைவாக கருது. கன்சிடர் இன்ஃபீரியர், ஒரு ஆளை தரக்குறைவாக கருது. எவர் சின்ஸ் வி ஸ்டால் தட் சாக்லேட், அந்த சாக்லேட்டை நாங்கள் திருடியதில் இருந்து, எப்பொழுது நாங்கள் அந்த சாக்லேட்டை திருடினோமோ அப்பொழுதில் இருந்து, அந்த சாக்லேட் பாரை திருடியதில் இருந்து. யோர் டேட், உங்களோட டேட் ஹேஸ் லுக் டவுன் ஆன் மீ, என்ன தரம் குறைவாகத்தான் கருதி இருக்கிறார். நெக்ஸ்ட், லுக் ஃபார் சம்படி ஆர் சம்திங் அப்படின்னா ட்ரை டு ஃபைண்ட், தேட முயற்சி. இப்போ லுக் ஃபார் என்ற தேட முயற்சி என்று எடுக்கலாம். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ரெட் ட்ரெஸ் ஃபார் த வெட்டிங், அந்த திருமணத்துக்காக ஒரு சிவந்த ஆடை நான் தேட முயற்சித்து கொண்டிருக்கிறேன். நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், தேட முயற்சித்து கொண்டிருக்கிறேன். கண்டுகொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறேன். லுக் ஃபார்வர்ட் டு சம்திங் அப்படின்னா பி எக்ஸைட்டட் அபவுட் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றி ஆவலாக இருக்கிற. இப்போ எக்ஸைட்டட், இப்போ எக்ஸைட்டட் என்றா வெரி என்தூசியாஸ்டிக் அண்ட் ஈகர், மிச்சம் ஆர்வமாக இருக்கிறதுக்கு சொல்லலாம். பி எக்ஸைட்டட் அபவுட் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒன்றை பற்றி எக்ஸைட்டட் ஆவலாக இருக்கிறது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த கிறிஸ்மஸ் பிரேக், கிறிஸ்மஸ் இன்டர்வல், கிறிஸ்மஸ் இடைவேளை, அதனை பற்றி நான் ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். லுக் இன் டு சம்திங் அப்படின்னா இன்வெஸ்டிகேட், விசாரிக்கிறது, விசாரணை பண்ணுறதுக்கு சொல்லலாம். we are going to look into the price of snowboards today. இன்றைக்கு நாங்கள் ஸ்னோபோர்ட்ஸ் என்ற பனிச்சறுக்கல் விளையாட்டு, அதுக்கு பாவிக்கிற போர்டுக்கு சொல்லலாம். அவைகளுடைய விலை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறது. we are going to look into the price, அதோட விலையை நாங்கள் விசாரிக்க போகிறோம். லுக் அவுட், இப்போ லுக் அவுட்னுக்குள்ள நாங்கள் ஃப்ரேசல் வேர்ப், ஒரு வினை சொற்றொடராக பாவிக்கப்படும் பொழுது அதுக்கண்டே உரிய டிபிக்கல் மீனிங், அதுக்கண்டே உரிய தனித்துவமான அர்த்தத்தை பார்க்கணும். நாங்கள் நேரடி கருத்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. டிரெக்ட் மீனிங், லிட்ரல் மீனிங், நேரடி கருத்து நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கல. அப்படி பார்த்தா இப்படி ஆகிடும். எப்படின்னா, லெட் மீ கிவ் யூ அ குட் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு உதாரணம் தாரன். ஏ ஃப்ரெஞ்ச் மேன் வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ் கிராமர், அவர் இங்கிலீஷ் கிராமர் படித்து கொண்டு இருந்தார். he wanted to master English grammar, இங்கிலீஷ் கிராமரை நல்ல பூர்ணமாக கற்கணும் என்று விரும்பினார். once, ஒரு தடவை, he was in a lecture hall, seated on a chair in a corner, ஒரு மூலையில் ஒரு சேரில் உட்கார்ந்து இருந்தார். an English professor, he was shouting, அவர் சத்தம் போட்டார், look out, look out. The Frenchman mistook. இந்த Frenchman வந்து தவறாக விளங்கி கொண்டார். ப்ரொஃபஸர் வந்து look out என்ற கொள்க. The Frenchman thought that the professor wanted him to look out of the window. இந்த ஜன்னலுக்கு வெளியில பார்க்கணும் என்று ப்ரொஃபஸர் விரும்புகிறாரு.
ப்ரொஃபஸர் விரும்பினாரு. ப்ரொஃபஸர் சொல்றாரு அவர் வந்து இந்த பிரெஞ்ச் மேன் வந்து ஜன்னலுக்கு வெளியில பார்க்கணும் என்று சொல்றாரு என்று இந்த பிரெஞ்ச் மேன் தப்பாக விளங்கி கொண்டாரு. ஸோ த பிரெஞ்ச் மேன் லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. ஜன்னலுக்கு வெளியில தலையை போட்டு பார்த்தாரு. A brick fell on his head. A brick, ஒரு செங்கல் அவருடைய தள்ளப்பட்டது. Fortunately, அதிர்ஷ்டவசமாக he did not die. அவர் இறக்கல்ல. So what is the meaning of look out when it is used as a phrasal verb? ஒரு வினை சொற்றொடராக பாவிக்கப்படும் பொழுது இந்த லுக் அவுட்டுக்கு என்ன அர்த்தம் அதை பார்க்கணும். பி கேர்ஃபுல், கவனமாக இரு. அப்படின்னா பி விஜிலண்ட், கவனமாக இரு. விஜிலண்ட் என்ன? விஜிலண்ட் என்னும் பொழுது பல சிமிலர் வேர்ட்ஸ், பல சினனிம்ஸ், ஒத்தகருத்து சொற்களை சொல்லலாம். எப்படி? விஜிலண்ட் என்றா வாட்ச்ஃபுல், கவனமாக இரு. அப்சர்வன்ட், அவதானத்தோட இரு. ஆன் த லுக் அவுட், கவனமாக. ஷார்ப் ஐடு, கூர்மையான கண்களோட இரு. கீன் ஐடு, கீன் என்ன? கீன் என்றா ஈகர், anxious, enthusiastic, ஆவலான கண்களோட இரு. ஈகல் ஐடு, ஹோக் ஐடு. ஈகல் ஐடுண்டா பிராந்துடைய கண்கள் மாதிரி இரு அப்படின்னா கவனமாக இருன்றதுக்கு இப்படி எல்லாம் பாவிக்கிற. வித் ஒன்ஸ் ஐஸ் ஓபன், ஒருவருடைய கண்கள் திறந்து என்றா கவனமாக இருக்கிறதுக்கு பாவிக்கிற. அட்டென்டிவ், கவனத்தோட, கவனமாக. அலர்ட், அலர்ட்டாக இரு. on the alert, கவனமாக. on one's toes, ஒருவருடைய கால் பெருவிரல்களில் நில்லு அப்படின்னா கவனமாக இரு என்றதுக்கு எப்படி பாவிக்கிற. on one's toes, ஒருவருடைய கால் பெருவிரல்களில் நில்லு என்று. awake, விழித்திரு. unsleeping, உறங்காமல் இரு. concentrating, அவதானித்துக் கொண்டு, கவனித்துக் கொண்டு. கேர்ஃபுல், கவனமாக. cautious, கவனமாக. heedful, mindful, கவனமாக இரு. prepared, ready, தயாராக இரு. இப்படி பல சிமிலர் வேர்ட்ஸ் இருக்குது. ரைட், பாருங்க இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. look out, that car's going to hit you. அந்த கார் உங்களை ஹிட், அடிக்க போற. உங்களோட கார், அந்த கார் உன மேல பட போற. ரைட், நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பாருங்க. லுக் அவுட் ஃபார் somebody or something அப்படின்னா be specially vigilant for, விசேஷமாக கவனமாக இருக்கிய. எக்ஸாம்பிள், don't forget to look out for snakes on the hiking trail. Don't forget, மறக்கவானம், to look out for snakes, பாம்புகள் இருக்கும், விசேஷமாக அதுக்காக நீங்க கவனமாக இருக்க மறக்க வேண்டாம். எங்க? on the hiking trail. trail என்றா சொல்லலாம் ஸ்பெஷலி டிசைன் ரூட், விசேடமாக டிசைன் பண்ணப்பட்ட பாதைக்கு சொல்லலாம். அப்ப ஹைக்கிங் ட்ரெயில் என்னும் பொழுது ஸ்பெஷலி டிசைன் ரூட் ஃபார் ஹைக்கர்ஸ் டு யூஸ். ஹைக்கிங் என்ன? ஹைக்கிங் என்ன? வாக்கிங் இன் த கண்ட்ரி சைட், நாட்டுப்புறங்களில் நடக்கிறது. ரைட், அல்லது ஆன் த ஹில், மலை அடிவாரங்களில் நடக்கிறது, இதுக்கும் சொல்லலாம். குன்றுகளில் அப்படி அந்த நடக்கிற ட்ரெயில், பாதையில் பாம்புகள் இருக்கும், கவனமாக இருக்க மறக்காதே. நெக்ஸ்ட், லுக் சம்திங் ஓவர் அப்படின்னா செக் பண்ணுறது சொல்கிற. எக்ஸாமின், பரிசீலனை செய், பரிசோதி. எக்ஸாம்பிள், கேன் யூ லுக் ஓவர் மை எஸ்ஏ? கேன் யூ லுக் ஓவர் மை எஸ்ஏ ஃபார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்? எழுத்து பிழைகள் இருக்கிறாண்டு என்னுடைய கட்டுரையை செக் பண்ணி, எக்ஸாமின் பண்ணி பார்க்கலுமா? நெக்ஸ்ட், லுக் சம்திங் அப் அப்படின்னா சர்ச் அண்ட் ஃபைண்ட், தேடி கண்டுபிடி.
ஆய்வு செய்யன்றதுக்கும் சர்ச்ன்னு பாவிக்கிற. இப்போ தேடி கண்டுபிடி இன்ஃபர்மேஷன் தகவல்களை இன் ரெஃபரன்ஸ் புக் ஓ டேட்டா பேஸ். தரவு தளம், தரவு தளத்தில் அல்லது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் தகவல்களை தேடி கண்டுபிடி. ரெஃபரன்ஸ் புக்குண்டா a book of facts such as a dictionary or an encyclopedia that you look at to discover particular information. குறித்த தகவலை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு என்சைக்ளோபீடியா தகவல் களஞ்சியம், ஒரு டிக்ஷனரி அகராதி அல்லது அட்லஸ், இவைகளை சொல்லலாம் ரெஃபரன்ஸ் புக் கண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க. we can look her phone number up on the internet. இன்டர்நெட்ல அவளுடைய ஃபோன் நம்பரை எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கலாம். look up to somebody அப்படின்னா have a lot of respect for. ஒரு ஆளுக்கு நிறைய மரியாதை வைக்கிறது. ரைட். my little sister has always looked up to me. என்னுடைய சின்ன சகோதரி has always looked up to me. என்ன எப்பக்கும் நிறைய மரியாதை கொடுத்திருக்கிறா, எனக்கு நிறைய மரியாதை கொடுத்திருக்கிறா என்ன எடுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட், மேக் சம்திங் அப் அப்படின்னா இன்வென்ட். இன்வென்டா இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு பாவிக்கிற. இந்த இடத்துல இல்லாத ஒன்று, நடக்காத ஒன்றை கட்டி சொல்றது. ஒரு ஃபிக்ஷன் கட்டுக்கதை, ஃபேப்ரிகேஷன் கட்டுக்கதை, இப்படிலாம் இருக்குது. லை அபவுட் சம்திங், ஒன்றை பற்றி பொய்யாக சொல்றது. ஜெஸி மேட் அப் அ ஸ்டோரி அபவுட் why we were late. ஏன் நாங்கள் தாமதம் அடைந்தோம் என்பதை பற்றி ஒரு கதை கட்டி சொன்னேன். அப்போ மேக்கப்ண்டா கட்டி சொல்றது. மேட் அப் கட்டி சொன்னால், கதையொண்ட கட்டி சொன்னால், பொய்யொண்ட ஒரு பொய்ய சொன்னால். மேக் அப். நெக்ஸ்ட், forgive each other. ஒருவர் மற்றவரை மன்னித்து கொள்றது, அதுக்கும் பாவிக்கிறது. பாருங்க. we were angry last night. நேற்று நாங்கள் கோபமாக இருந்தோம். பட் ஆனால் we made up at breakfast. காலை உணவு டைமில் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து கொண்டோம். இப்போ மேக்கப் இங்கே பாஸ்ட், இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் மேக்கப் என்பது மேட் அப் என்று வந்திருக்குது. ஒருவர் மற்றவரை நாங்கள் மன்னித்து கொண்டோம். நெக்ஸ்ட், மேக் சம்படி அப் அப்படின்னா அப்ளை காஸ்மெட்டிக்ஸ் டு என்றும் அர்த்தம் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் என்ன? அழகு சாதன பொருட்கள் என்று எடுக்கலாம். பாருங்க. மை சிஸ்டர்ஸ், என்னுடைய சகோதரிகள், மேட் மீ அப், என்னைய மேக்கப் பண்ணின. நாங்கள் சொல்ற மேக்கப் பண்றேன், அழகு சாதன பொருட்கள் கொண்டு ஒரு ஆளை அழகுபடுத்துற. ரைட். மூஞ்சிகள் இருக்கிற அடையாளங்கள் விளங்காம அப்படி கொஞ்சம் நிறமாக்கி அப்படி எண்டி மட்டும் ட்ரை பண்ணி அழகுபடுத்த பார்க்குற. ஃபார் மை கிராஜுவேஷன் பார்ட்டி, என்னுடைய கிராஜுவேஷன் பார்ட்டி, பட்டமளிப்பு விழா விருந்து பிரசாரம், அதுக்காக என்ன மேக்கப் பண்ணினேன் அழகு சாதன பொருட்கள் கொண்டு. மிக்ஸ் சம்திங் அப் அப்படின்னா கன்ஃபியூஸ் டூ ஆர் மோர் திங்ஸ். ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட விடயங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது. கன்ஃபியூசண்டா மேக் சம்திங் மோர் காம்ப்ளெக்ஸ், ஏதோ ஒன்றை மேலும் சிக்கலானதாக ஆக்குறது. அல்லது லெஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், விளங்குறதுக்கு கஷ்டமானதாக ஆக்குறது. அப்படின்னா குழப்புறது. அல்லது ஐடென்டிஃபை ராங்லி, மிஸ்டேக், தவறாக விளங்கி கொள்வது, குழம்பி போகிறது, அதுக்கும் சொல்லலாம். அப்போ குழப்புறது இப்படி எடுக்கலாம். ஐ மிக்ஸ்ட் அப் த ட்வின்ஸஸ் நேம்ஸ் அகெயின். அந்த ரெட்ட பிள்ளைகளோட பெயர்களை மீண்டும் நான் போட்டு
குழப்பிக்கொண்டேன், நான் குழம்பிக்கொண்டேன். பாஸ் அவே, டை, காலமாகிறது, செத்து போகிறது. His uncle passed away last night after a long illness. ஒரு நீண்ட நோய்க்கு பிறகு நேற்றிரவு அவருடைய அங்கிள் காலமாகிவிட்டார். passed away. நெக்ஸ்ட் பாஸ் அவுட் அப்படின்னா ஃபெயிண்ட், மயக்கத்தில் விழுகிறதுக்கு சொல்லலாம், மயங்கி போகிற. இட் வாஸ் so hot in the church. சர்ச்சில் அந்த அளவுக்கு சூடாக இருந்தது. that an elderly lady passed out. ஒரு வயசான பெண் மயங்கி விழுகிற அளவுக்கு சர்ச்சில் சூடாக இருந்தது. பாஸ் சம்திங் அவுட் என்றா கிவ் த சேம் திங் டு மெனி பீப்புள். பல ஆட்களுக்கு ஒரே விடயத்தை கொடு என்ற அர்த்தம். த ப்ரொஃபஸர் பாஸ் த டெக்ஸ்ட் புக்ஸ் அவுட் பிஃபோர் த கிளாஸ். கிளாஸுக்கு முந்தி பல ஆட்களுக்கு ஒரே புக்கை, அந்த டெக்ஸ்ட் புக்ஸை ப்ரொஃபஸர் கொடுத்தாரு. பாஸ் சம்திங் அப் அப்படின்னா டிக்ளைன், யூஸ்வலி சம்திங் குட், வழமையாக நல்ல ஒன்றை மறுக்கிறது, நிராகரிக்கிறது, உத்தியோகபூர்வமான முறையில் ஒஃபீஷியலாக மறுக்கிறதுக்கும் சொல்கிறது, மறுக்கிற. ஐ பாஸ்ட் அப் த ஜாப், நான் அந்த ஜாப்பை மறுத்தேன், நிராகரித்தேன், ரிஜெக்ட் பண்ணினேன். பிகாஸ் ஐ ஆம் afraid of change, மாற்றத்துக்கு பயம் காரணமாக. I'm afraid of change, மாற்றத்துக்கு பயம் என்ற காரணத்தினால் என்பதனால். pay something back அப்படின்னா return owed money, பெறப்பட்ட பணத்தை திரும்பி கொடு. தேங்க்ஸ் ஃபார் பையிங் மை டிக்கெட், பையிங் மை டிக்கெட், என்னுடைய டிக்கெட்டை வாங்கினதுக்கு நன்றி. ஐ பே யூ பேக் ஆன் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு திருப்பி தாரன். ரைட். பே ஃபார் சம்திங் அப்படின்னா பி பனிஷ்ட் ஃபார் டூயிங் சம்திங் பேட், மோசமாக ஏதாவது செய்ததற்காக தண்டிக்கப்படுறதுக்கு பாவிக்கிறது. ரைட், பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. தட் புலி வில் பே ஃபார் பீயிங் மீன் டு மை லிட்டில் பிரதர். புலி என்றா பலவீனமான ஒரு ஆளை கொடுமைப்படுத்துபவன் என்று சொல்லலாம், கொடுமைக்காரன். that bully will pay for being mean, மீனாக இருந்ததற்காக. to my little brother, என்னுடைய சின்ன சகோதரனுக்கு மீனாக இருந்தபடியினால். என்ன மீனாக? unkindful, இரக்கமில்லாதவனாக. unfair, நியாயம் இல்லாதவனாக, அநியாயமான முறையில் நடந்ததற்காக. malicious, malicious, நியாயமில்லாத மோசமான முறையில் என்னுடைய சகோதரனோடு நடந்து கொண்டதற்காக அவன் தண்டிக்கப்படுவான் எடுக்கலாம், அந்த புலி தண்டிக்கப்படுவான். பிக் சம்திங் அவுட் அப்படின்னா சூஸ், தெரிவு செய். ஐ பிக்ட் அவுட் 3 ஸ்வெட்டர்ஸ், நான் 3 ஸ்வெட்டர்ஸ் தெரிவு செய்தேன். ஃபார் யூ டு ட்ரை ஆன், உனக்கு ட்ரை ஆன் பண்ணுவதற்கு. பாருங்க, ட்ரை ஆன் இன்னொரு ஃப்ரேசல் வேர்ப் இன வந்திருக்குது. ட்ரை ஆன் அண்டு இன்னொரு ஃப்ரேசல் வேர்ப், வினை சொற்றொடர். நான் ட்ரை ஆன் அப்படின்னா புட் ஆன் அன் ஐட்டம் ஆஃப் clothing to see if it fits or suits one. ஒரு ஆளுக்கு பொருத்தமாக இருக்குதா, ஃபிட்டாக பொருத்தமாக இருக்குதா, சூட் பொருத்தமானதாக இருக்குதா என்று செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு உடுப்பை உடுத்துக்கிறது. புட் ஆன், ஒரு உடுப்பை புட் ஆன் போட்டு பார்க்குறது, அதுக்கு ட்ரை ஆன் என்று பாவிக்கிறது. பாயிண்ட் somebody or something out அப்படின்னா indicate with your finger, உங்கள் விரலால்
இண்டிகேட் பண்ற, சுட்டி காட்டுற. I point my boyfriend out when he runs by. என்னுடைய பாய் ஃப்ரெண்டை நான் சுட்டி காட்டுறேன். அவரு when he runs by, அவரு தாண்டி செல்லும் பொழுது. இப்போ ரன் பை என்றா மீனிங் எடுக்கலாம், பாஸ் பை while running, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கடந்து செல்ற, அந்த அர்த்தம் எடுக்கலாம். அப்போ பாருங்க, ரன் பை என்பதும் ஒரு ஃப்ரேசல் வேர்ப், ஒரு வினை சொற்றொடர். பாருங்க, ரன் பை என்னும் பொழுது go past, கடந்து செல், pass by, travel by, go by, pass, surpass, move past, கடந்து தாண்டி நகர்ந்து செல், தாண்டி நகர்ந்து செல், இப்படியெல்லாம் சிமிலர் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ ரன் பை என்றா எடுக்கலாம், தாண்டி செல்றண்டு. அடுத்து பாருங்க, put something down அப்படின்னா put what you are holding on a surface or floor. நீங்க பிடித்து கொண்டிருக்கும் ஒன்ற ஒரு ஃப்ளோர், நிலத்தில் அல்லது ஒரு சர்ஃபேஸ், ஒரு மேற்பரப்பில் போடு, வை என்ற அர்த்தம். You can put the groceries down on the kitchen counter. கிச்சன் சமையலறை, அப்போ சமையலறை கவுண்டரில் அந்த பலசரக்கு சாமான்களை, மளிகை சாமான்களை அவங்களுக்கு வைக்கலாம், groceries. நெக்ஸ்ட், put somebody down என்றா இன்சல்ட், ஒரு ஆளை அவமரியாதை பண்ற, இன்சல்ட். ஹியூமிலியேட், அவமானப்படுத்துற. மேக் somebody feel stupid, ஒருவரை முட்டாள்தனமாக உணரவை. எக்ஸாம்பிள் பாருங்க, the students put the substitute teacher down. இப்போ பதிலாக வந்த ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சருக்கு பதிலாக வந்த ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியரை அவமானப்படுத்தின, இன்சல்ட் பண்ணின. பிகாஸ் ஹிஸ் பேண்ட்ஸ் were too short, என்றால் அவருடைய காற்சட்டைகள் மிச்சம் ஷோர்ட்டாக, கட்டையாக இருந்த காரணத்தினால். நெக்ஸ்ட், புட் சம்திங் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன், தவணை போடு, தள்ளி போடு என்று இருக்கலாம். we are putting off our trip, எங்களுடைய சுற்றுலாவை நாங்கள் தவணை போடுவோம். until January, ஜனவரி வரையில், பிகாஸ் ஆஃப் த ஹரிகெயின், அந்த ஹரிகெயின் சூறாவளி காரணமாக. புட் சம்திங் அவுட் அப்படின்னா எக்ஸ்டிங்குவிஷ், அணை, நெருப்ப அணைக்கிறது, அதுக்கு சொல்லலாம். The neighbors put the fire out before the firemen arrived. தீய அணைக்கிறார்கள் வந்து சேர முன்பு அயலவர்கள் நெருப்பை அணைத்து விட்டார்கள். எக்ஸ்டிங்குவிஷ். புட் சம்திங் டுகெதர் அப்படின்ற அசெம்பிள், ஒன்று சேர் என்ற அர்த்தம் இருக்குது, ஒன்று சேர். ஐ ஹாவ் டு புட் த கிரிப் டுகெதர், நான் அந்த தொட்டிலை, குழந்தையிட தொட்டில் இல்லாட்டி குழந்தை உறங்குற அந்த சின்ன கட்டில் மாதிரி, அதை ஒன்று சேர்க்கணும். துண்டு துண்டாக வேறாக இருக்கிறத அசெம்பிள் பண்ணணும், ஒன்று சேர்க்கணும். ஐ ஹாவ் டு புட் த கிரிப் டுகெதர் பிஃபோர் த பேபி அரைவ்ஸ், அந்த குழந்தை வந்து சேர முன்பு. இப்போ கிரிப்பண்டா ஒரு சின்ன குழந்தை உறங்குற கிரேடில், தொட்டிலுக்கு சொல்லலாம். புட் அப் வித் சம்படி ஆர் சம்திங் அப்படின்னா டொலரேட், பொறுத்துக்கொள் என்றது சொல்லலாம். I don't think I can put up with 3 small children in the car. அந்த காரில் உள்ள அல்லது இந்த காரில் உள்ள 3 சின்ன பிள்ளைகள், இவங்களை எனக்கு பொறுத்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறல்ல, இவங்க செய்கிற வேலையை எனக்கு பொறுத்துக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறல்ல. புட் சம்திங் ஆன் அப்படின்னா புட் க்ளோதிங், ஆடையுண்ட உடுக்கிறது. புட் க்ளோதிங் ஆன் யுவர் பாடி, உங்களோட உடம்புல ஆடையை உடுக்கிறது. அல்லது
accessories accessories on your body. உடம்புல accessories போட்டுக்கொள்றது அதுக்கும் சொல்லலாம். அப்படின்னா என்ன? accessories என்ன? a thing which can be added to something else in order to make it more useful, versatile or attractive. மேலும் பிரயோசனம் உள்ளதாக, மேலும் கவர்ச்சியானதாக, திறன்மிக்கதாக மாத்துறதுக்கு ஒன்றுக்கு நாங்க சேர்க்கிறது, சேர்க்கிற ஒன்று. a thing which can be added to something else, ஒன்று இன்னொன்றுக்கு சேர்க்கப்படுறது, அப்படியாப்பட்ட ஒன்று. மேலதிகமாக எக்ஸ்ட்ரா அப்படி பாவிக்கிற accessories. எக்ஸாம்பிள் பாருங்க. Don't forget to put on your new earrings for the party. அந்த விருந்து பிரசாரத்துக்கு உங்களுடைய புதிய காதுக்கு போடுற அருங்கோல் அதை போடுறதுக்கு மறக்க வேண்டாம். Right. Run into somebody or something அப்படின்னா meet unexpectedly, எதிர்பார்க்காத விதமாக சந்திக்கிறது, சந்தி. I ran into an old school friend at the mall. அந்த மால்ண்டா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் சென்டர் அதுக்கு சொல்லலாம். அதில் ஒரு பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை நான் எதிர்பார்க்காத விதமாக சந்தித்தேன். ரன் என்பது இங்கே ரேன் என்று வந்திருக்குது, பாஸ்டில், இறந்த காலத்தில். ரைட். ரன் ஓவர் somebody or something அப்படின்னா drive a vehicle over a person or thing. ஒரு ஆளுக்கு மேலால அல்லது ஒரு பொருளுக்கு, சாமானுக்கு மேலால ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிறது, ஒரு ஆளுக்கு மேலால வாகனத்தை அடிச்சுட்டு ஏற்றி கொண்டு போகிறது. I accidentally ran over your bicycle in the driveway. Driveway and a short road leading from a public road to a house or other building. ஒரு பப்ளிக் ரோட்ல இருந்து ஒரு வீட்டுக்கு அல்லது வேறு கட்டிடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ரோட், சின்ன ரோட்டுக்கு, சின்ன பாதைக்கு சொல்லலாம். அந்த சின்ன பாதையில் உங்களோட பைசிக்கிளுக்கு மேலால நான் ஆக்சிடென்டலி நான் அப்படியே வாகனத்தை செலுத்தி விட்டேன். ஆக்சிடென்டலி என்றால் வேணுமெண்டே அல்ல, அது தெரியாதனமாக நடக்கிறது. ரன் ஓவர் சம்திங் அல்லது ரன் த்ரூ சம்திங் அப்படின்னா ரிஹர்ஸ், ரிவ்யூ. ரிவ்யூண்டா மீளாய்வு செய், திரும்ப பார்க்கறது. ரிஹர்ஸ்ண்டா ரிஹர்சல்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் ஸ்டேஜ் பண்ண முன்னால், அரங்கேற்ற முன்னால் அதை ஒத்திகை செய் என்று சொல்லுவாங்க. ஒத்திகை, ரிஹர்சல். அப்போ ரிஹர்சல்னா ஒத்திகை பார், ரிஹர்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. லெட்ஸ் ரன் ஓவர் அல்லது லெட்ஸ் ரன் த்ரூ தீஸ் லைன்ஸ் ஒன் மோர் டைம். இன்னொரு தடவை இந்த வரிகளை நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி பார்ப்போம், திரும்ப செஞ்சு பார்ப்போம், ஒத்திகை பார்ப்போம். ஒன் மோர் டைம், இன்னொரு தடவை. பிஃபோர் த ஷோ, அந்த ஷோவுக்கு முன்னால், அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னால், அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால். நெக்ஸ்ட், ரன் அவே அப்படின்னா லீவ் அன்எக்ஸ்பெக்டட்லி. லீவ் அன்எக்ஸ்பெக்டட்லி, எதிர்பார்க்காத விதமாக ஒரு இடத்தை விட்டு போகிறது, ஒரு இடத்தை விட்டு செல். எஸ்கேப், தப்பி போகிற, எங்கேயாலும் எஸ்கேப் ஆகுற, ஆள் மாறுது. த சைல்டு ரேன் அவே ஃப்ரம் ஹோம், வீட்டை விட்டு எஸ்கேப் ஆன, எதிர்பார்க்காத விதமாக சென்ற. அண்ட் ஹேஸ் பீன் மிஸ்ஸிங், இல்லா போயிருக்கிற, மிஸ்ஸிங் ஆகி இருந்திருக்கிற. ஃபார் 3 days, 3 நாட்களாக மிஸ்ஸிங் ஆகி இல்லாமல் இருக்கிற.
run out அப்படின்னா have none left, ஒன்றும் மிஞ்சி இல்லை, எஞ்சி இல்லை என்று சொல்லலாம். we ran out of shampoo, எங்களிடம் ஷாம்பு கொஞ்சம் கூட இருக்கவில்லை, எஞ்சி இருக்கவில்லை. so எனவே I had to wash my hair with soap, என்னுடைய தலைமுடியை சவர்க்காரம் கொண்டு கழுவ வேண்டி ஏற்பட்டது. நெக்ஸ்ட் send something back அப்படின்னா return usually by mail, வழமையாக மெயில் மூலமாக திருப்பி அனுப்புறது. மெயில் என்னும் பொழுது letters and parcels sent by post, தபால் மூலம் இந்த பார்சல்களை கடிதங்களை சொல்லலாம், அனுப்புறது, தபால் மூலம் அனுப்பப்படுறது. பாருங்க எக்ஸாம்பிள், my letter got sent back to me, என்னுடைய கடிதம் எனக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. because I used the wrong stamp, wrong stamp தவறான முத்திரையை நான் பாவித்ததால் திருப்பி அனுப்பப்பட்டது. set something up அப்படின்னா arrange, ஒழுங்கு செய், ஏற்பாடு செய், organize, ஏற்பாடு செய். எக்ஸாம்பிள், our boss set a meeting up, எங்களுடைய boss வந்து ஒரு கூட்டத்தை arrange பண்ணினார், organize பண்ணினார். with the president of the company, அந்த கம்பெனியோட தலைவருடன். நெக்ஸ்ட் set somebody up அப்படின்னா trick, trap என்று சொல்லலாம். ட்ரிக் என்றா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் சிலது டேக் இன், உள்ளே எடு, கூட்டிக்கொண்டு போ, உள்ளே கூட்டிக்கொண்டு போ. கேட்ச் அவுட், ஒரு ஆளை பிடி. என்ட்ராப், ஒரு ஆளை ட்ராப் போட்டு பிடி, வலவிரிச்சு பிடி, இந்த மாதிரி எடுக்கலாம். அது மாதிரி ட்ராப் பண்ணும் பொழுது இம்ப்ரிசன், ஒரு ஆளை பிடிச்சி கைது செய், சிறையில் அடை, இம்ப்ரிசன் சிறையில் அடை. ஹோல்ட் கேப்டிவ், சிறை கைது செய், இப்படியெல்லாம் அர்த்தம் எடுக்கலாம். ட்ராப் போட்டு பிடிக்கிறது. The police set up the car thief, கார் திருடனை போலீஸ் வந்து பிடித்து. ரைட், by using a hidden camera, ஒரு மறைந்த கேமராவை பாவித்து. shop around, compare prices, விலைகளை ஒப்பிட்டு பார். I want to shop around a little before I decide on these boots, இந்த boots சம்பந்தமாக நாம் தீர்மானிக்க முன்பு ஒரு கொஞ்சம் விலைகளை நான் ஒப்பிட்டு பார்க்கணும். I want to shop around a little. Right. Next, show off அப்படின்னா என்ன? act extra special for people watching, பார்க்குற ஆக்களுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நடந்து கொள்கிற. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன? மேலதிகமாக, விசேடமாக நாங்கள் நடந்து கொள்வது. யூஸ்வலி போஸ்ட்ஃபுல்லி, வலிமையாக, பெருமையாக, பெருமை அடிக்கிறதுக்கு மாதிரி எடுக்கலாம். எக்ஸாம்பிள், he always, அவன் எப்பொழுதும் shows off on his skateboard. ஸ்கேட்போர்டுன்னா தெரியும், பனிச்சறுக்கல் விளையாட்டில் ஈடுபடக்கூடிய அந்த காலில் பொருத்தி கொண்டு ஓடுறது அந்த உபகரணம். அதில் அவர் எப்போக்கும் ஷோஸ் ஆஃப். ஷோஸ் ஆஃப்ண்டா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள பார்க்குற ஆட்களுக்காக எக்ஸ்ட்ராவாக விசேஷமாக நடந்து கொள்வது, சும்மா பெருமை அடிக்கிறதுக்கு மாதிரி, சும்மா கலஸ் காட்டுறதுக்கு மாதிரி. நெக்ஸ்ட், ஸ்லீப் ஓவர் அப்படின்னா ஸ்டே சம்வேர் ஃபார் த நைட், அந்த இரவைக்காக எங்கேயாவது தங்கிட்டு போ, ஸ்டே தங்கு. இன்ஃபார்மலாக உத்தியோகபூர்வமற்ற முறையில் இப்படி பாவிக்கப்படுறது.
யூ ஷுட் ஸ்லீப் ஓவர் tonight. Tonight இன்றிரவு நீங்க எங்கேயாவது தங்கிட்டு போறது நல்லது. இஃப் த weather இஸ் டூ பேட் டு டிரைவ் ஹோம், வீட்டுக்கு வாகனத்தை செலுத்தி கொண்டு போறதுக்கு இயலாத அளவுக்கு வானிலை மோசமாக இருந்தா, வெதர் மோசமாக இருந்தா, வீட்டுக்கு வாகனத்தை ஓட்டி செல்ல இயலாத அளவுக்கு வானிலை மோசமாக இருந்தா. sort something out அப்படின்னா ஆர்கனைஸ், ஒழுங்குபடுத்துற, ரிசால்வ் அ ப்ராப்ளம், ஒரு சிக்கலை நீக்கிறது, பிரச்சனையை நீக்கிறது என்று சொல்லலாம். we need to sort the bills out. எங்களுக்கு அந்த பில்ஸை, இந்த பிரச்சனையை சிக்கலை தீர்க்கணும். பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த், மாதத்தின் முந்தி, மாதத்தின் 1ஆம் தேதிக்கு முன்பு we need to sort the bills out. பில்லுகளை நாங்கள் சிக்கல்களை நீக்கிக் கொள்ளணும், ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். ஸ்டிக் டு சம்திங் அப்படின்னா கண்டினியூ டூயிங் சம்திங், ஏதோ ஒன்றை செய்வதனை தொடரு, கண்டினியூ பண்ற. அடுத்து லிமிட் யோர் செல்ஃப் டு ஒன் பர்டிகுலர் திங், ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு உங்களை வரையறுத்து கொள்ற, லிமிட் பண்ணி கொள்ற, அப்படியும் அர்த்தம் இருக்குது. யூ வில் லூஸ் வெயிட், நீங்க உடல் நிறை குறைச்சிக்கொள்வீங்க, உங்களோட உடல் நிறை குறையும். இஃப் யூ ஸ்டிக் டு த டயட், டயட்டுக்கு நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணினா, தொடர்ந்து டயட்டுக்கு நீங்க உங்களை லிமிட் பண்ணி கொண்டா, வரையறுத்து கொண்டா. டயட் என்ன தமிழில் சொல்றேன்டா பத்தியம் என்று சொல்லலாம். சாப்பாட்டில் பத்தியமாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா, ஏ ஸ்பெஷல் கோஸ் ஆஃப் ஃபுட், ஏ ஸ்பெஷல் கோஸ் ஆஃப் ஃபுட் டு விச் அ பர்சன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் themselves either to lose weight or for medical reasons. ஒன்றோ உடல் நிறைய குறைப்பதற்கு அல்லது மருத்துவ காரணங்களுக்காக ஒருவர் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கொள்ற, கட்டுப்படுத்தி கொள்ற, ஒரு உணவு சம்பந்தமாக அவங்கள விசேஷமாக அவங்கள கட்டுப்படுத்தி, இதுக்கு நாங்கள் சொல்றது தமிழில் எங்கட பாசையில் நாங்கள் சொல்றோம் பத்தியமாக இருக்கிறேன், எங்களோட டயலெக்ட் பரிபாசையில். ரைட், அடுத்து பாருங்க, ஸ்விட்ச் சம்திங் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப் தி எனர்ஜி ஃப்ளோ, சக்தி வாரத்தை நிறுத்துற, தடுக்கிற. டேர்ன் ஆஃப் அணைக்கிற சொல்லலாம். பாருங்க, the lights too bright, அந்த லைட் வந்து மிச்சம் பிரகாசமா இருக்குது. could you switch it off, உங்களுக்கு அதனை அணைக்க முடியுமா? நெக்ஸ்ட், switch something on அப்படின்னா start the energy flow, சக்தியை அனுப்ப தொடக்குற, ஸ்டார்ட் பண்ற. எனர்ஜி ஃப்ளோவை சக்தி போறது அதை தொடக்குற, ஸ்டார்ட் பண்ற. டேர்ன் ஆன், டேர்ன் ஆன் நாங்கள் போடுறது, ஸ்விட்ச் ஆன். we heard the news, எங்களுக்கு நாங்கள் நியூஸை கேட்டோம். as soon as we switched on the car radio, கார் ரேடியோவை நாங்கள் turned on பண்ணிய பொழுது, switched on பண்ணிய பொழுது, போட்ட பொழுது. ரைட், நெக்ஸ்ட், take after somebody. டேக் ஆஃப்டர்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ரிசெம்பிள் அ ஃபேமிலி மெம்பர், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை ரிசெம்பிள் ஆகுற, அவர் மாதிரி ஆகுற. பாருங்க, ரிசெம்பிள் ஒரு ஆளை மாதிரி ஆகுற. லுக் லைக், ஒரு ஆளை மாதிரி தோன்று. பி லைக், ஒரு ஆளை மாதிரி இருக்கிற. பி சிமிலர் டு, ஒரு ஆளை மாதிரி ஒத்ததாக இருக்கிற.
have the look of ஒரு ஆளுடைய தோற்றத்தை பெற்றிருக்கிற இப்படியெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள், ஐ டேக் ஆஃப்டர் மை மதர். நான் என்னுடைய உம்மாவை ரிசெம்பிள் பண்ணுறேன். ரிசெம்பிள்ண்டா உம்மாவை மாறி நான் இருக்கிறேன். we are both patient. நாங்கள் ரெண்டு பேரும் impatient, பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். இப்போ பேஷண்ட்டா பொறுமையாக இருக்கிறது. இப்போ impatientண்டா பொறுமை இல்லாமல் இருக்கிறது. டேக் சம்திங் apart அப்படின்னா purposely break into pieces, வேணுமென்றே துண்டு துண்டுகளாக வேறாக்குறது. எக்ஸாம்பிள், he took the car brakes apart. அவன் கார் பிரேக்ஸை துண்டு துண்டாக வேணுமென்றே வேறாக்கின. அண்ட் ஃபவுண்ட் த ப்ராப்ளம், பிரச்சனையை கண்டுகொண்டு தேடிக்கொண்டு. டேக் சம்திங் பேக் அப்படின்னா ரிட்டர்ன் அன் ஐட்டம், ஒரு பொருளை திருப்பி கொடுக்கிறது. ஐ ஹாவ் டு டேக் அவர் நியூ டிவி பேக். எங்களோட புதிய டிவியை நான் திருப்பி கொடுக்கணும். பிகாஸ் இட் டசன்ட் ஒர்க், அது வேலை செய்தில்லை என்ற காரணத்தினால். நெக்ஸ்ட், டேக் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்ட் டு ஃப்ளை, பறக்க தொடங்கு. மை பிளேன், என்னுடைய விமானம், டேக்ஸ் ஆஃப், பறக்கும், இன் 5 minutes, 5 நிமிடங்களில். நெக்ஸ்ட், டேக் சம்திங் ஆஃப் அப்படின்னா ரிமூவ் சம்திங், ஏதோ ஒன்று அகற்று. யூஸ்வலி க்ளோதிங், வழமையாக ஆடையை அகற்று என்றது பாவிக்கிறது. டேக் ஆஃப் யோர் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், உங்களோட சப்பாத்துக்கள், சாக்ஸ் இவைகளை அகற்றுங்க. அண்ட் கம் இன் த லேக், குளத்தில் கம் இன். கம் இன்னண்டா அதுக்கு சொல்லலாம் ஜாயின் ஓ பிகம் இன்வால்வ்டு இன் அன் என்டர்பிரைஸ். ஒரு என்டர்பிரைஸில் சேர்ந்து கொள்ளுங்க, ஜாயின் ஆகுங்க. பிகம் இன்வால்வ்டு, சம்மந்தப்படுங்க, ஈடுபடுங்க என்று சொல்லலாம். என்டர்பிரைஸ் என்றா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. என்டர்பிரைஸ் என்னும் பொழுது பிஸ்னஸுக்கும் சொல்லலாம். என்டவர் முயற்சி, அண்டர்டேக்கிங் முயற்சி, பர்சூட் முயற்சி, எக்ஸசைஸ் ஒரு பயிற்சி, வெஞ்சர் ஒரு முயற்சி, ஆக்டிவிட்டி செயற்பாடு, ஆபரேஷன் செயற்பாடு, மிஷன் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயற்பாடு, டீட் செயல், ஆக்ட் செயல், ஆக்ஷன் செயல், டாஸ்க் வேலை, கம்பெயின் ஒரு முயற்சி ஒரு செயற்பாடு, ஆபரேஷன் கேம்பெயின், ப்ராஜெக்ட் ஒரு செயற்பாடு, அஃபேர் ஒரு விவகாரம். இப்படி பல சிமிலர் வேர்ட்ஸ், சினனிம்ஸ் இருக்குது. அது மாதிரி கம் இன் என்ற இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு, கம் இன் என்ற இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு ஃபினிஷ் அ ரேஸ் இன் அ ஸ்பெசிஃபைடு பொசிஷன், ஒரு ஓட்ட போட்டியில் ஒரு குறித்த நிலையில் முடிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபேவரேட் கேம் இன் ஃபர்ஸ்ட், ஒரு ஓட்ட போட்டியில் அந்த ஃபேவரேட் ஆனவர் வந்து முதலாம் இடத்துல வந்து முடித்தாரு, அப்படி சொல்லலாம். டேக் சம்திங் அவுட் அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆர் திங்க், ஒரு இடத்திலிருந்து அல்லது ஒரு பொருள்ல இருந்து அகற்று. கேன் யூ டேக் த கார்பேஜ் அவுட் டு த ஸ்ட்ரீட் ஃபார் மீ, எனக்காக அந்த ஊத்தையை, கார்பேஜ் லிட்டர் ஊத்தையை அகற்ற முடியுமா. டேக் சம்படி அவுட் அப்படின்னா பே ஃபார் சம்படி டு கோ சம்வேர் வித் யூ, உங்களுடன் எங்கேயாவது போவதற்கு யாருக்காவது நீங்கள் செலவழிக்கிற, பேய் பணம் கொடுக்கிற, பணம் செலுத்துகிற. மை கிராண்ட் பேரண்ட்ஸ், என்னுடைய பாட்டன் பாட்டிகள், டுக் அஸ் அவுட் ஃபார் டின்னர் அண்ட் அ மூவி, ராவு சாப்பாட்டுக்காகவும் ஒரு திரைப்படத்துக்காகவும் எங்களுக்காக பே பண்ணினாங்க, பணம் செலுத்தினாங்க. tear something up, tear something up அப்படின்னா rip into pieces, துண்டு துண்டுகளாக கிளி, நறுக்கு. I tore up my ex-boyfriend's letters and gave them back to him, என்னுடைய முன்னாள்
பழைய பாய் ஃப்ரெண்டிட லெட்டர்ஸ் கடிதங்களை நான் கிழித்தேன். அவனுக்கே அவற்றை திருப்பி கொடுத்தேன். திங்க் பேக் அப்படின்னா ரிமெம்பர், ஞாபகத்துக்கு வார. எக்ஸாம்பிள், when I think back on my youth, என்னுடைய இளமை காலம் எனக்கு ஞாபகம் வரும் பொழுது, I wish I had studied harder. I wish I had studied harder. நான் கஷ்டப்பட்டு படித்திருந்தா நல்லமே என்று தோணுது. ரைட், நான் முந்தி எப்படி படிச்சோ அதை விட கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நல்லமே என்று தோணுது. I wish I had studied harder. இங்க பாருங்க, when I think back on and வந்திருக்குது. think back என்றதோட on and வந்திருக்குது. அப்ப sometimes சில வேளை இப்படி வரும், think back on and வரும். sometimes சில வேளை. அதோட often மிச்சம், அடிக்கடி think back to என்றும் வர. think back to என்றும் வரும். think something over அப்படின்னா consider, கருத்தில் கொள், consider பண்ணுன்னு சொல்லுவோம். I'll have to think this job offer over. I'll have to think this job offer over before I make my final decision. Final decision, என்னுடைய இறுதி முடிவை நான் பண்ண முன்பு இந்த ஜாப் ஆஃபரை நான் கன்சிடர் பண்ணணும், கருத்தில் ஆலோசிக்கணும், கருத்தில் கொள்ளணும், கன்சிடர் பண்ணணும் எடுக்கலாம். நெக்ஸ்ட், த்ரோ சம்திங் அவே அப்படின்னா டிஸ்போஸ் ஆஃப், அகற்று என்று சொல்லலாம். we threw our old furniture, எங்களுடைய பழைய தளபாடங்களை நாங்கள் அகற்றினோம். we threw our old furniture away, பழைய தளபாடங்களை நாங்கள் அகற்றினோம். when we won the lottery, நாங்கள் லொட்டரியை வென்ற பொழுது. ரைட், turn something down அப்படின்னா decrease the volume or strength, நாங்கள் சவுண்டை குறைக்கிறது, அதுகளுக்கு நாங்கள் பாவிக்கலாம். ஹீட், வெப்பநிலை, லைட், வெளிச்சம், இதுகளை குறைக்கிறதுக்கும் பாவிக்கிறது. ப்ளீஸ் டர்ன் த டிவி டவுன் while the guests are here, விருந்தாளிகள் இங்கே இருக்கும் பொழுது டிவியோட வால்யூமை சவுண்டை குறையுங்க. டர்ன் சம்திங் டவுன் என்றா அடுத்த மீனிங், அர்த்தம் ரிஃப்யூஸ், மறுக்கிற. ஐ டர்ன் த ஜாப் டவுன், நான் அந்த ஜொப்பை மறுத்தேன், ஜொப்பை நான் மறுத்தேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மூவ், எனக்கு அங்கிங்க நகர்ந்து செல்ல, அங்கிங்க போக வர, மூவ் நகருவதற்கு விருப்பம் இல்லை என்றபடியினால். ஜாப் ஆஃபர் என்ன? ஜாப் ஆஃபர் அப்படின்னா பாருங்க, ஜாப் ஆஃபர், an invitation for a potential employee to work in a specific position for an employer. ஒரு வேலை வழங்குற ஆளுக்காக ஒரு கம்பெனியில், ஒரு நிறுவனத்தில், ஒரு குறித்த பதவியில் வேலை செய்வதற்கு ஒரு அழைப்பு என்று சொல்லலாம். ஒரு ஜாப் ஆஃபர், ஜாப் ஆஃபர், அழைப்பு. Turn something off அப்படின்னா stop the energy flow, சக்தியோட ஓட்டத்தை நிப்பாட்டு. switch off பண்ணு, ரைட், அணைச்சி போடு. your mother wants you to turn the TV off, டிவியை ஆஃப் பண்ணணும்னு உங்களோட உம்மா விரும்புகிறா. and come for dinner, ராவு சாப்பாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறா. your mother wants you to turn the TV off, டிவியை ஆஃப் பண்ணுமாறு விரும்புகிறா. ரைட், turn something on அப்படின்னா start the energy, switch on. அப்போ switch on பண்ணுறதுக்கு turn on என்று சொல்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க,
It's too dark here. In here. இங்க மிச்சம் இருட்டாக இருக்குது. Let's turn some lights on. சில லைட்ஸை நாங்க ஆன் பண்ணுவோம். அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம் என்ற அர்த்தம். சில லைட்ஸை போடுவோம் என்ற அர்த்தம். Turn something up அப்படின்னா increase the volume or strength. சவுண்டை கூட்டுறதுக்கு சொல்லலாம். ஒரு பலத்தை கூட்டுறதுக்கு சொல்லலாம். ரைட். ஹீட் வெப்பநிலை, லைட் வெளிச்சம் இதுக்கெல்லாம் பாவிக்கிறது. Can you turn the music up? அப்படின்னா increase the volume, சவுண்டை கூட்டேலுமா? This is my favorite song. இது என்னுடைய விருப்பமான பாடல். Next one, turn up அப்படின்னா appear suddenly, திடீரென்று தோன்று. Right. Our cat turned up after we put posters up all over the neighborhood. Our cat எங்களுடைய பூனை turned up அப்படின்னா suddenly appeared ஆன, திடீரென்று தோன்றின. turned up பண்ணா எங்களுடைய பூனை திடீரென்று தோன்றின. After we put posters up all over the neighborhood. எங்களோட அயல் அல்லசல், neighborhood அல்லசல் அயல், அதில் முழுக்க போஸ்டர்ஸ் நாங்கள் போட்டதுக்கு அப்புறம். போஸ்டர்ஸ் பதாகைகள். ட்ரை சம்திங் ஆன் அப்படின்னா சாம்பிள் க்ளோதிங், மாதிரியாக உடுத்து பார்க்குறது, ஒரு உடுப்பை போட்டு பார்க்குறது. சாம்பிள் க்ளோதிங் போட்டு பார்க்குறது. I'm going to try these jeans on but I don't think they will fit. நான் வந்து இந்த ஜீன்ஸை போட்டு பார்க்க போகிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் ஃபிட். அவைகள் பொருந்துமென்று நான் நினைக்கிறல்ல. ட்ரை சம்திங் அவுட் அப்படின்னா டெஸ்ட், சோதித்து பார். ஐ எம் கோயிங் டு ட்ரை திஸ் நியூ பிராண்ட் ஆஃப் டிட்டர்ஜென்ட் அவுட். டிட்டர்ஜென்ட் அவுட், இந்த புதிய டிட்டர்ஜென்ட் பிராண்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், சோதிச்சு பார்க்க போகிறேன். டிட்டர்ஜென்ட்னா கிளீனர், கிளீன்சர், வாஷிங் பவுடர், சோப் பவுடர், இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்குது. வாஷிங் பவுடர், சோப் பவுடர், சவக்காரத்தூள், இதுக்கெல்லாம் பாவிக்கலாம். யூஸ் சம்திங் அப் அப்படின்னா ஃபினிஷ் த சப்ளை, விநியோகத்தை முடிக்கிறது, சப்ளையை முடிக்கிறது, பாவிச்சு முடிக்கிறது. த கிட்ஸ் யூஸ்ட் ஆல் ஆஃப் த டூத் பேஸ்ட் அப், எல்லா டூத் பேஸ்டையும் அந்த பிள்ளைகள் முடிச்சிட்டாங்க. ஸோ எனவே we need to buy some more, மேலும் கொஞ்சம் நாங்கள் வாங்க வேண்டி தேவையாக இருக்கிய. wake up அப்படின்னா stop sleeping, உறங்குறத நிப்பாட்டுற, எழும்புற. we have to wake up early for work on Monday. திங்கட்கிழமை நாங்கள் வேலைக்காக நேரத்தோட எழும்ப வேண்டி இருக்கிறோம். warm somebody or something up அப்படின்னா increase the temperature, வெப்பநிலையை கூட்டு அப்படின்னு சொல்லலாம். you can warm your feet up, warm your feet up in front of the fireplace. நெருப்பு இருக்கிற இடம் அதுக்கு முன்னுக்கு உங்களோட கால் பாதங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம், வெப்பநிலையை கூட்டலாம், சூட்டை கூட்டலாம். ரைட். அடுத்து பாருங்க, வார்ம் அப் அப்படின்னா ப்ரிப்பேர் பாடி ஃபார் எக்ஸசைஸ், உடற்பயிற்சிக்காக உடம்பை தயார்படுத்து. ஐ ஆல்வேஸ், நான் எப்பொழுதும் வார்ம் அப் பண்ணுற அப்படின்னா உடம்பை தயார்படுத்துகிற. பை டூயிங் சிட் அப்ஸ் என்ற அந்த எக்ஸசைஸை செய்வதன் மூலம். பிஃபோர் ஐ கோ ஃபார் அ ரன், ஒரு ஓட்டத்துக்கு போக முன்பு. இப்போ சிட் அப்ஸ் என்ன? சிட் அப்ஸ் என்றா an exercise designed to strengthen the stomach muscles or abdominal muscles. அப்போ வயிற்று தசைகள் அல்லது அடிவயிற்று தசைகளை, abdominal muscles அடிவயிற்று தசைகளை
ஸ்ட்ரென்தன் பண்ண, பலமாக்குவதற்கு, பலப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு உடற்பயிற்சி. By repeatedly moving from a lying to a sitting position. என்ன, ஒரு படுத்திருக்கிற ஒரு நிலையிலிருந்து உட்காரும் நிலைக்கு திரும்ப திரும்ப வார, படுத்திருக்கிற நிலையிலிருந்து உட்காரும் நிலைக்கு திரும்ப திரும்ப நகருவதன் மூலம் அப்படி ஒரு உடற்பயிற்சி, சிட்-அப்ஸ். ரைட். அடுத்து பாருங்க, wear off அப்படின்னா fade away. wear off என்றதுக்கு diminish, மறைஞ்சு போற, மங்கி போற, dwindle, lessen, decrease, weaken, அப்படியெல்லாம் vanish, disappear, மறைஞ்சு போற, இப்படியெல்லாம் பல similar words, synonyms, ஒத்தார்த்த சொற்கள் இருக்குது. ரைட். அப்போ fade away, fade ஆகி போற, மங்கி போற. most of my makeup wore off. என்னுடைய மேக்கப்பில் நிறைய, பெரும்பாலானது wore off, fade ஆகி மங்கி போனது, மறைஞ்சு போனது. before I got to the party. நான் அந்த விருந்து பிரசாரத்துக்கு போய் சேர முன்பு. நெக்ஸ்ட், work out அப்படின்னா எக்ஸசைஸ், பயிற்சி செய்கிற. I work out at the gym. நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன். 3 times a week. ஒரு கிழமையில் 3 தடவை நான் எக்ஸசைஸ் செய்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் என்றதுக்கு இன்னொரு அர்த்தம் பி சக்ஸஸ்ஃபுல், வெற்றி ஆகுற, வெற்றி அடையுது, வெற்றிகரமாகுற. பாருங்க, அவர் பிளான் ஒர்க்ட் அவுட் ஃபைன். அவர் பிளான் ஒர்க்ட் அவுட் ஃபைன். எங்களுடைய திட்டம் சிறந்த முறையில் வெற்றிகரமானது சொல்லலாம். அடுத்தது ஒர்க் சம்திங் அவுட் அப்படின்னா மேக் அ கல்குலேஷன், ஒரு கணக்கு பண்ணுறது, கணக்கு போடுறது, கல்குலேட் பண்ணுறது. we have to work out the total cost. மொத்த செலவை நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். before we buy the house. அந்த வீட்டை நாங்கள் வாங்க முன்பு. Well, that's all we have for you in this PowerPoint presentation. May Allah reward you. And thank you very much for joining us. Hope you have all enjoyed learning this lesson. It's Yusuf Ishaq Farooq signing off with the greetings of Islam once again. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy and blessings of God Almighty Allah be on all of you.